ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ கடைக்கு வந்துட்டேன், கடைக்கு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன கிளம்பியே மறந்து போச்சு. பாட்டு போட்டிருந்தேன், அந்த வைப்பு பயங்கரமாக அடிக்குதுல்ல. சரி, ஓகே காய்ஸ். யாரோ நாய்க்கு வந்து எலும்பு எல்லாமே கொண்டாந்து இங்கேயே போட்டு போயிருக்காங்க. எலும்பெல்லாம் வறுத்து கொண்டாந்து போடுறாங்க. சரி, இன்னைக்கு வந்து என்ன டேனி மறந்துட்டேன். பார்த்துட்டு ஃபேஷியல் கரேன்னாங்க. அவங்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கலாம். அக்காவுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். மாற்றிட்டேன் ஹேர் ஸ்டைலை. தெரியுதா ஹேர் ஸ்டைலு? இது கொஞ்சம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் எனக்கு கொஞ்ச நாளைக்கு இப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்பப்போ நம்ம ஒவ்வொரு இதாக மாற்றுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிலே சுத்தமாக இல்லை காய்ஸ். எல்லோரும் ஃபங்க்ஷன் இருக்கும் போல இருக்குது. எல்லோரும் பட்டு புடவையாகவே கட்டிட்டு போயிட்டுருக்காங்க. கலர் கலராக தெரிகிறது. நம்ம மட்டும் கடைக்குள்ளேயே உட்காந்துட்ருப்போம். சரிங்களா? நான் இன்னிலேருந்து ப்ராடக்டை வந்து ஃபுல்லாமே எடுத்து நானே ஃபுல்லாக பேக்கிங்லேருந்து எல்லாமே பண்ணலான் இருக்கேன். ஸோ நல்ல நாள் பார்த்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? கஸ்டமர் வேறு எல்லோரும் எப்போ பயணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதுக்கு இன்னும் 2-3 மூலிகை எடுத்து காய போட்டு அரைக்கலான்னு பார்த்தா எனக்கு வெயில் இல்லை. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ராடக்டை வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் கொடுக்குறேன்னான்னு தெரியல, ஆஃப்லைனில் நம்ம கஸ்டமருக்கு மட்டும் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த வீக்லேருந்து நம்ம கஸ்டமர் எல்லோரும் வந்து கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? வாங்கிட்டு நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம ஆன்லைனில் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். அடுத்த வீக்கில் நல்ல நாள் பார்த்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ். ஹாய் எல்லாத்துக்கும். இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு. போர்டை தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டேன் காய்ஸ். மழை பெய்யுது, மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. கடையிலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கடை துணி ஃபேஷியல் நிறையா வந்தாங்க இன்றைக்கி. இங்கே பாருங்கள், ஒரு குழந்தை இன்னைக்கு விளாண்டுட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. பாவம், விளையாடுறதுக்கு வாங்கி கொடுத்து எங்கிட்டயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்காரங்க. நம்ம ஊதி விளையாடுவோம். ஹாய், சூப்பரா இருக்கு. நான் சின்ன வயசுல அது விளையாண்டது இல்லைங்க. என் கஸ்டமர் இப்படி வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் போகும்போது பார்த்துட்டு தான் போனாங்க. ஏன் எடுத்துகிட்டு போகலன்னு தெரியல. சூப்பர். ஏய் வரல. சரி, ஓகே காய்ஸ். நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மணி 9:30 ஆயிடுச்சு. விளாண்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த ஜெல்லியும் வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராத, வச்சுருவோம் அப்படியே. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன் காய்ஸ். தக்காளி சாப்பாடு இருக்குது. அப்புறம் மணி 11 மணி ஆக போகுது. துணி போட்டிருக்கேன். துணி எடுத்து காய போட்டு தான் தூங்கணும். ஸோ மழை இன்னுமே நிற்கல. தக்காளி சாப்பாடு என்னைய வான்னு கூப்பிடுது. வாங்க தக்காளி சாப்பாடு சாப்பிட்லாம். வெளியே பார்த்திங்கன்னா மானம் இல்லை. இப்போ மழை நின்றுச்சு. இன்னும் நேரத்துக்கு போய் தலை ஊற்றிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணது இது எல்லாமே இருந்துச்சு. தலை குளிக்கலைன்னா தூக்கம் வராது நைட்டில். அதனால் என் கையெல்லாம் இன்றைக்கி என்ன கலரில் மாறிடுச்சு. ஃபேஷியலில் தொட்டு கை வெள்ளேன்னு இருக்குது. அதே மாதிரி மூஞ்சி கையாக இருந்துச்சுன்னா அப்படி விட்டு மூஞ்சை விட்டு எடுத்துருக்கலாம்.
ஆனால் மழை இப்போ இல்லை. நான் கூட நினச்சி குளிக்க போகும்போது 11 மணிக்கு குளிக்கிற சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, மழை நின்றுச்சு. சரி, ஓகே காய்ஸ், எல்லாத்துக்கும் குட் நைட். இன்றைக்கி வீடியோ சரியாக எடுக்க முடியல, போட முடியல. கொஞ்சம் பிஸியாக இருக்கிற ஷெட்யூலில் வந்து இப்படி தான் இருப்பேன். ஃப்ரீயாக இருக்கும் போது நிறைய வீடியோ எடுக்கலாம். பாய், எல்லாத்துக்கும் குட் நைட். தக்காளி சாப்பாடு சாப்பிட போகிறேன், நீங்களும் வந்து சாப்பிடுங்க. பாய்.